பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, நம்ம நிஜமாவே வந்து மகாநதி சீரியல்ல விஜய் அண்ட் காவேரி இந்த பேர் வந்து உண்மையிலே நல்லா நடிக்கிறாங்கங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டே தீரணும். அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கங்கிறது உண்மை. ஆனா, அவங்களுக்காக ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்கங்கிறதுனால, கதைய எப்படி வேணாலும் எடுத்து போலாம் அப்படிங்கிறதும், சரி எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கதைய எடுத்துட்டு போனா பரவால்ல, சீரியல முடிக்காம இருந்தா போதும் அப்படின்னு சில பேரு யோசிக்கிறதுனால தான், கதைய ஒரு லாஜிக்கே இல்லாம எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்கங்கிறது உண்மை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் தன்னுடைய சொத்துக்கள விடணுங்கிற அவசியமே இல்ல. அது அவருடைய சொத்து. ஆல்ரெடி அந்த சொத்து அவருடைய பேர்ல தான் இருக்கு. அது யாரும் அவர் சொத்த வந்து விட சொல்லி சொல்லல. சொத்து போயிரும்டா, ஒழுங்கா பிசினஸ பார்த்துக்கோ அப்படின்னா, நான் பிசினஸ பார்த்துக்கிறேன். எனக்கு பார்த்துக்க தெரியுங்கிறத சொன்னாலே போதும். ஆனா அப்படி இல்லாம நான் வந்து அஜய்க்கும், ராகினிக்கும் குடுத்துர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனம் தான். ஸோ அத வந்து தாத்தா தடுத்து நிறுத்தி அன்ப பலார்ன்னு ஒண்ணு விட்டு அதெல்லாம் சொத்தெல்லாம் தர முடியாது. அதெல்லாம் கோச்சிட்டு போயிட்டான் திருப்பி வந்துருவோம் அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி காமிச்சா பெட்டர். அத விட்டுட்டு தாத்தாவ அப்படியே வந்து ஒண்ணுமே பேசவே பேசாத மாரி திடீர்னு காமிக்கிறது கொஞ்சம் ஒட்டாம இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.